குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மந்த் ஃபர்ஸ்ட் இல்லையா? இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் டே. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன மசிமா ஆரம்பிக்கும் போதே தும்மல் போட்டு ஆரம்பிக்கிறீங்க, என்ன நடக்க போதோ என்ன மசிமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி அபசகுணமாக யோசிச்சுட்டு இல்லையா? நிறையா வந்துட்டு இது இப்படி கொஞ்சம் தண்ணி குடிங்க, நம்முடைய சகுனம் சரியில்லாமல் பதறோம் இல்லையா? சரி, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. காலையில் ஜாலியாக ஆறு தோசை இட்லி நிறையா ஸ்பெஷல் டிஃபன்லாம் உங்கள் ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு எப்படி சொல்ல ஒரு காமெடியான ஒரு ஃபன்னியான ஒரு வேலையை பற்றி தான் பேசுகிறேன். பூனை குறுக்க போயிடுச்சா, வண்டியை ஓரமாக நிறுத்திடு, வலது கண்ணு ஆடுதுரா, இன்னைக்கு செம்ம, இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, அப்படியா எங்கே போகிறன்னு மட்டும் கேட்காது. என்னப்பா நீ போகிற காரியமே நடக்காமல் போயிடும். அப்போ எப்படி கேட்குறது? போயிட்டு எங்கேருந்து வருவீங்க நான் கேட்போம். இதெல்லாம் தான் சின்னதுலேருந்து கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த பூனைக்கும் நம்ம வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பூனையை வந்து டயரில் அதை நகத்தை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபன்னியான மனித மூளையோட சைக்காலஜி என்ன தெரியுமா? இன்னைக்கு மூட நம்பிக்கை எப்படி ஒழிக்கணும் அதை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம வீட்லேயும் சில வயசானவங்க இருப்பாங்க, அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். பட் கிளாஸ்லாம் எடுக்கல. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக்கலாக உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லி இதோட கொஞ்சம் மாற்றம் பண்ணலாமான்னு யோசிப்போம். முடிஞ்சால் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா, முடிஞ்சால் கொஞ்சம் பேசாமல் இருங்களேன், சகுனம் பார்க்காம அவாய்ட் பண்ணி பாருங்களேன். முடிஞ்சிச்சுன்னா ஓகே. ஒரு சின்ன நிஜ கருதிலிருந்து ஆரம்பிப்போம். என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வலது கண் வந்து பயங்கரமாக துடிச்சிட்டே இருந்தது. இதுக்கு முந்தின நாள் வந்து அவங்களுடைய மேனேஜர் சொல்லியிருந்தாங்க, அதாவது பாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து உங்களை டீம் லீடர் ஆக்க போகிறாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு நடந்தது. ஸோ அதனால இவளை வர சொல்லியிருந்தாங்க. அப்போ இவன் ஒன்னே சொன்னேன், காலையில் ஃபோன் பண்ணி, மச்சி எனக்கு கண்ணெல்லாம் துடிக்குது, வலது கண் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நான் தாண்டி டீம் லீடர், 4-5 பேர் இருக்கும், பட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கான். இவ போயிருக்கா. போனால் அங்கே ஆஃபீஸில் இவளை டீம் லீடர் ஆக்கல, வேற ஒருத்தவங்கள டீம் லீடருக்கு ஆக்கி இவளுக்கு வந்து பட்ஜெட்டையும் கட் பண்ணி ஒரு மாதிரி சில இவளுக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் கட் பண்ணி விட்டாங்க. அவள் பயங்கர சேடாக வந்தால், நான் வாசல் இதே மாதிரி இங்கே நின்று அவளை பார்த்துட்டே வரேன். ரொம்ப அப்படியே அங்கே காரில் அவளோட அந்த பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கிட்டு அவள் அப்படியே வரேன். நான் உடனே என்னாச்சு மாச்சு, நான் இரு கால் பண்ணுறேன் அப்படின்னா, கால் பண்ணால் நான் என்னன்னு கேட்டப்போ சொன்னால், இந்த மாதிரி வந்துட்டு வலது கண்ணு துடிச்சா நல்லது தானடி நடக்கும், ஆனால் எனக்கு நல்லது நடக்கவே இல்லை, எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், உனக்கு வேலையில் இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கும் இந்த வலது கண்ணு துடிச்சதுக்கு எப்படி சம்மந்தமாகும்? நீ ஒரு மெடிக்கலாக இல்லை ஒரு சயின்டிஃபிக்கலாக நீ யோசிச்சியா? ப்ராப்பராக தூக்கம் இல்லாமல், இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தால், இல்லை அதிகமாக கேஃபைன் அதாவது டீ காஃபி அது மாதிரி குடித்தா, அதுதான் அதுக்கு காரணம். ஆனால் நம்ம மூளை என்ன தெரியுமா பண்ணும்? சைக்கலாஜிக்கலாக இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணு துடிக்கிற அன்னைக்கு நம்ம நேரம் அன்னைக்கு ஏதாவது வந்து நமக்கு ஒரு 100 rupees ஏதோ கிடைச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு நல்ல கண் நினச்சிருக்கும், இது கண்ணு துடிச்சதால தான் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு ஒரு இதை வந்து செட் ஆகிடும். ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா உடனே நம்ம மைண்டு வந்து அப்படியே அதுக்கு அடாப்ட் ஆகிடும், வச்சு அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும். அன்னைக்கு பிரெயின் வந்து அதே கண்ணு துடிச்ச அன்னைக்கு நம்ம பாஸோ இல்லை நமக்கு வேற ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாமல் போனால் நம்ம மூளை என்ன சொல்லும்? அதை மறந்து போயிடும். ஆனால் அதை ஞாபகப்படுத்தாது. நமக்கு பிடிச்ச சம்பவங்களை மட்டும்தான் நம்ம மூளை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு, சகுனம் வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். தப்பாக வந்துச்சுன்னா நம்மளை ஏமாற்றிக்கும். நம்ம ஊரில் சொல்கிற சில மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி ஆதி காலத்தில் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருந்தது. அதை நம்ம மறந்துட்டு வெறும் பயத்தை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகா காரணம் என்னைக்குன்னு யாரும் யோசிச்சிங்களா? அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு காட்டிலலாம் அது மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது இருட்டு பகுதியில் வரும்பொழுது சிறுத்தை, புலி இல்லை ஏதாவது பெரிய காட்டு பூனைகளோட கண்ணு வந்து இருட்டில் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அது என்ன பயங்கரமாக கண்ணு வந்து பிளிங்க் ஆகும். அப்போ அதை பார்க்கும்பொழுது அந்த மாடு வந்து என்ன ஆகும், அதை பார்த்து மிரள ஆரம்பித்து வண்டியை வந்து கவுத்து போட்டுரும். அதனால தான் என்ன சொன்னாங்க, பூனையை அதை குறுக்க வந்தால் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த வந்து விஷயத்த சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை அப்படியே மாற்றி வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம 15 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கினா கூட ஒரு சின்னோண்டு பூனைங்க அது குறுக்க போச்சுன்னா காரை நிறுத்திட்டு ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு, சகுனம் சரியில்லை, போகிற காரியம் என்ன ஆகுமோன்னு உட்காந்துருக்கோம். பூனை மனசில் டே
அந்த அம்மா அங்கே பால் ஊற்றி வச்சுருக்காங்க, அதுக்காக நான் போகிறேன், நீ ஏன்டா அப்படின்னு, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு அந்த பூனை வாயை திறந்து சொல்ல முடிஞ்சால் சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனால் அது மனசில் நினச்சிட்டு போயிடும். இன்னொன்று இருக்கும், 2 மைனா பார்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போது 2 மைனாக்களை பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டமாக இருக்கும், அந்த நாள் நல்லா இருக்கும். நான் எங்கள் ஊர் சைட்லலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஒரு மைனாவை பார்த்தா கெட்டது நடக்கணுவாங்க. இப்போல்லாம் எங்கள் சிட்டியில் மைனான்ற அந்த ஒரு பறவையே இங்கே காணும், புரியுதுங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற இந்த பொல்யூஷன் இதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே காணும். வில்லேஜ் சைடில் போகும்போது தான் 1-2 மைனாக்களை பார்க்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எங்களுக்கு எல்லாமே சகுனமே தானா? கிடையாதா? எங்களுடைய காரியம் எதுவுமே நடக்காதா? ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா மைனால அது ஜோடி கிடைக்காம சிங்கிளா சுத்துது, அதோட ஃபீலிங்ஸை புதுக்காம நீங்க என்ன சொல்றீங்க, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, செவ்வாய்க்கிழமை வந்தா முடி வெட்டாது. இது பழைய காலத்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்களாம், அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சலூன் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சண்டே பயங்கர பிஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹேர் கட்லாம் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க, அதனால செவ்வாய்க்கிழமை கடைக்கு லீவு விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமை போனால் முடி வெட்டினா அது தோஷம் அப்படின்வாங்க. இது மட்டும் இல்லை, கணவனை இழந்தவங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு அவசரம் அவங்களாம் வழியில் பார்த்தா அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காயப்படுத்துவாங்க. இது என்ன பண்ணாங்களா, இது ஒரு சயின்டிஃபிக்கலாக டெஸ்ட் பண்ணி, இது மனுஷங்க மட்டும் இல்லை பறவைகள் கூட இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கான். ஒரு புறாவை வச்சு ஒரு யூஎஸ்ல ஒரு சயின்டிஸ்ட், பிஎஃப் ஸ்கின்னர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புறாவை வச்சுட்டு இது மாதிரி செக் பண்ணார். என்னன்னா, ஒரு பாக்ஸில் கொஞ்சம் புறாக்களை கொண்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு அந்த லேபுக்குள்ளே என்ன பண்ணார், அந்த கூட்டுக்குள்ளே புறாக்களை அடைச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணார். அந்த ஃபுட்டுக்குள்ளே ஒரு மெஷின் வச்சுருந்தார். அதாவது 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்காக விழுற மாதிரி போடும். அப்போ அந்த சமயம் ஒரு புறா கீழே இறங்கிட்டு அது இப்படி தலையை ஆட்டும் போது கரெக்டாக ஒரு ஃபுட்டு விழுந்தது. உடனே அது என்ன நினச்சது, நம்ம தலையாட்டுறதால தான் இந்த ஃபுட்டு கீழே விழுந்ததுன்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணிடுச்சு, தலையாட்டிக்கிட்டே அந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்னொரு புறா நினச்சா இதே தான் அது கண்டினியூஸாக. அப்புறம் இன்னொரு புறா அதோட விங்ஸை வேகமாக ஆட்ட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த ஃபுட்டு கீழே விழுந்தது. உடனே அது என்ன பண்ணிச்சு, கண்டினியூஸாக அது ரெக்கையாக படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது வந்தால் தான் சாப்பாடு வரும்ன்ட்டு அது ரெக்கையாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் விழணும்னு அவர் டைம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அது ப்ராப்பர். அது புறாக்களுக்கு அது தெரியும். தனக்கும் அந்த தானியத்துக்கும், அதாவது அந்த ஃபுட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு புறா என்ன பண்ணிச்சா, ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கிட்டு இருந்துதான். நான் இந்த மாதிரி பல நேரத்தில் இந்த புறா மாதிரி தான் நடந்துக்கிறோம் இல்லையா, எவ்வளோ படிச்சிருந்தாலும் இல்லை நமக்கே தெரியும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோட நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்மளுடைய ஓல்டு, அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களாக ஏற்றிக்கிட்டு மைண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்காதால அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, முடிவுக்கு வந்துடலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்ன, இந்த சகுனத்தோட நம்பிக்கை எல்லாமே முட்டாள்தனம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் உங்களை ஒன்று தான் சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா சில கஸ்டம்ஸ்லாம் ரெகுலராக கொண்டு வரோம், நீங்களாம் நம்பாதீங்களாம் சொல்ல மாட்டேன். ஆனால் மனித மூளைக்குள்ளே எப்போவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது எப்போவுமே தேவைப்படும். நம்ம பண்ணுற ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சாட்சி தேவைப்படுது. பிரச்சனைன்னு எங்கே வருது தெரியுமா, நாம் அந்த நம்பிக்கையை வச்சு நம்மளே உயர்த்திக்கிறோமா, இல்லை அந்த பயத்தை வச்சு நம்ம காலை நம்மளே வாரிக்கிறோமா, அங்கே தான் அந்த ப்ராப்ளமே இருக்குது. இதோட 2 சினாரியோஸ் இருக்குது. அதாவது அது 2 விதமான பரிமாணங்கள்னு சொல்லலாம். நான் அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சினாரியோ ஏ, அதாவது என்னென்னா, பயத்துக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு யோசிக்கணும். முதல் விஷயம், இன்னைக்கு காலையில் எழும்பும் போது இன்னைக்கு சகுனம் எப்படி இருக்குது, போய் சிலர் கேலண்டர்லாம் திரும்பி இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்ப்பாங்க. பூனை குறுக்க போகுமா இல்லை தும்மல் வருமா அப்படின்ற பயம்லாம் உங்களை அடிமை ஆக்கிடுச்சுன்னா உங்கள் சொந்த உழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நீங்கள் 6 மாதம் கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சிது ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு போகும்பொழுது அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த போனால் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் போது நீங்கள் வாசல் படியை தடும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தும்மல் போட்டாலோ இல்லை ஒரு பூனை குறுக்க வந்தாலோ இல்லை ஒரு விதவையோ யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி வந்தாலும் இன்றைக்கி நம்ம காரியமே விளங்கிடும் அப்படின்னு உங்கள் மைண்ட் அப்செட் ஆகிடும். அந்த மைண்டில் அதே திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க
சங்கடத்தோட பேசும்போது கண்டிப்பா அந்த இன்டர்வியூவோ அந்த மீட்டிங்கோ உங்களுக்கு போகாது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா இந்த சகுனங்கள் தான் காரணம்ட்டு நம்ம பழிய அந்த சகுனங்கள் மேல போடும். தும்மல், இருமல், விம்மல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நமக்கு கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது ஏன் வந்துச்சின்னு கேட்கவும் கூடாது, வரலனாலும் கேட்கக்கூடாது. இது ரஜினிகாந்த் ஸ்டைலும் சொல்லலாம், கடவுள் அது உண்மைதான். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, இந்த 6 மாத உழைப்பு இந்த ஒரு சகுனங்களால் ஜெயிச்சு போயிடுச்சு. இந்த வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போகணும். இன்னைக்கு ராவு காலம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு அமாவாசை, அதனால இன்னைக்கு எந்த காரியம் நம்ம செய்ய வேண்டாம், புது முயற்சி பண்ணக்கூடாது, தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவன் எந்த சகுனமும் பார்க்காம அவன் வேலையை கரெக்டாக செஞ்சு அந்த வாய்ப்பை பிடிச்சி அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பான். உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கா பாருங்க. நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் மூளை, உங்கள் அனுபவம் இப்போ எதுவுமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கல. நீங்கள் பார்க்குற சகுனம் தான். ரோட்டில் போகிற ஒரு கருப்பு பூனையும் உங்கள் கண்ணில் என்ன சொல்ல ஒரு சின்ன நரம்பு துடிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையவே அந்த டேவையே தீர்மானிக்கும். இதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாதுங்க. இது பயத்தோட அடிமைத்தனம்னு சொல்லலாம். சரி, சினாரியோ பி அதை பற்றி சொல்லுவோம், அதாவது பரிமாணம் 2. இதே மூளை ட்ரிக்கை நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்கும்னு பாருங்க. சரி, இன்னைக்கு கேலண்டர்ல கிழிச்சு பாக்குறீங்க, அங்க ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் இருக்குல்ல, நம்ம மூளை நமக்கு பண்றத அதை நமக்கு சாதகமா மயத்திக்கணும். நம்ம மூளைக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தான் அது ஓட தான் பிடிக்கும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒன்று பிடிச்சாதான் அது எவ்வளோ ஓடணும்னு தோணும். அப்போ அதை பாசிட்டிவ் பூஸ்டாக மாற்றுங்களேன். இன்னைக்கு கேலண்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், அதை நல்லதாக எடுத்துக்கோங்க. காலையில் கிளம்பும் பொழுது 2 மைனாவை பார்க்குறீங்களா, வாவ் இன்னைக்கு நம்ம செமையா இருக்க போது நினைச்சு விட்டு உற்சாகமா போங்க. ஒரு வேளை வலது கண் ஆடுதா, சூப்பருங்க, ஏதாவது நடந்தா நடக்குதுங்க, நல்ல செய்தி தான், அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போயிட்டே போங்க. அதே எனர்ஜி உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். சப்போஸ் நீங்க அதை எதையுமே பார்க்கும்போது ஏடா கூடமா பார்த்தல, கெட்ட சகுனங்கள் பார்த்தீங்கன்னா, பூனை குறுக்க வந்துச்சா, மனசுக்குள்ள நீங்களே சிரிச்சுக்கோம், பாவம் அந்த அம்மா பால் ஊற்றி வச்சிருக்கும் போல, அது வேகமா சாப்பிட போகுது, நம்ம ஏன் அதை குறுக்க போய் ஏறி அது மேலே ஏற்றணும் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு சிரிச்சுட்டே போங்க. ஒரு மைனாவை பார்க்குறீங்களா, இன்னொரு பேர் கிடைக்கல, அது ஃபீல் பண்ணுது, எனக்கும் அந்த மாதிரி தான்ப்பா, எனக்கும் பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. யாராவது தும்மலாங்களா, ஐயோ அண்ணனுக்கு ஏதோ ஜலதோஷம் பிடிச்சிட்டு போகலான்னா நல்ல ஒரு மாத்திரை போட்டுக்கோங்கன்னு வாழ்த்திட்டு போயிடுங்க. சுய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல சகுனம் சொல்லுவாங்க. மிகப்பெரிய சகுனம் உலகத்துல எது தெரியுமா? நீங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கை தான். நீங்க நேர்மையா உழைக்கும் போது, சரியான ப்ரிப்பரேஷனோட நீங்க உங்களுடைய ஸ்டேஜ்ல நீங்க இறங்கும் பொழுது, இந்த உலகத்துல எந்த சகுனமும், எந்த தும்மலாலும், எந்த ஒரு கண் துடிப்பாலையும், எந்த ஒரு சகுனத்தாலையும் உங்க வெற்றியை தடுத்து நிற்க முடியாது. லாஸ்டா ஒண்ணு தான் சொல்லி முடிக்கிறேன். எண்டில் ஒரே ஒரு ஸ்டோரியோட, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தாராம். அவரு எந்த புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் சரி செம்மையா சக்ஸஸ் ஆகும். அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நீங்க கிளம்பும் பொழுது எந்த சகுனத்தை பார்த்துட்டு வரீங்க, இல்லை ஏதாவது ஜோசியர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு வரீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், தம்பி நான் வீட்டை விட்டு வெளியே போது என் மனைவியை வாசலை வைப்பேன், என் பொண்டாட்டி சிரிச்சிட்டோட வந்தானா அன்னைக்கு என் ஒர்க்கு நல்லா இருக்கும். ஆனால் என் பொண்டாட்டி மூஞ்சியை தூக்கிட்டு வச்சான்னு வச்சுப்பேன், அன்னைக்கு அந்த வேலையே நிறையா இருக்காது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய எனக்கு நல்ல சகுனம் எதுனா என் பொண்டாட்டி சிரிக்கிறது, அவள் கோபமாக பார்க்குறது கெட்ட சகுனம். அப்போ சகுனன்றது எது? நம்ம மனசுக்குள்ளேயும் நம்மளை சுற்றி வச்சிருக்கிற மனுஷங்ககிட்டையும் தான் இருக்குது. இந்த சனிக்கிழமை, இன்னைக்கு August 1, உங்களுடைய மனசில் இருக்க தேவையில்லாத பயங்கள், சகுனங்கள் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு ரிலாக்ஸாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையோட உங்களுடைய உழைப்பை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அதை விட பெரிய அதிர்ஷ்டம் வேறு என்னங்க இருக்குது? நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ காலம் மாறி போச்சு, சயின்ஸ் மாறி போச்சு, நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க, புரியுதா? அதெல்லாம் மாறுது இல்லையா? இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சகுனம் பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை அனுப்பி கொடுத்துருங்க, சரியா? அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு கலாயிங்க. சரி, சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை மிஸ்மா, சனிக்கிழமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சொல்லிடாதீங்க சனி போனோம் தனியாக போகாதுன்னா ஒரு டைலாக் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதா? நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைங்க. இந்த மந்த் ஃபுல்லும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம், முடிஞ்சால் தான் வருவேன், இல்லைனா நம்ம நாளை சந்திக்கலாம். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.